வணக்கம். நான் திருநெல்வேலி சாந்தம் சீனிவாசன் பேசுகிறேன். திருநெல்வேலியில் கல்ச்சருக்கு நாங்கள் எண்ணெய் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எள்ளு நல்லெண்ணெய்க்கு வந்து எள்ளு தேவைப்படும். இந்த எள்ளு வந்து இப்போ வந்து ஒரு 3 ரகம் இப்போ இந்த பருவத்துக்கு வந்திருக்குது. இந்த 3 ரகத்தை இப்போ உங்கள் முன்னாடி காமிக்கிறேன். இது வந்து வெள்ளை எள்ளு, இது சகப்பு எள்ளு, இது கருப்பு எள்ளு. இந்த வெள்ளை எள்ளுனுடைய ஈல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா 40 to 50% எண்ணெய் அதில் வரும். அதாவது ஒரு 10 கிலோ போட்டோம்னா 4லேருந்து 5 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் இந்த வெள்ளை எள்ளில் வரும். ஆனால் எண்ணெயில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து அதோடைய மனம் வந்து கம்மியாக தான் இருக்கும், சுவையை பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால கருப்பெல்லு, இந்த கருப்பெல்லுக்கு பாருங்கள் 40 to 45% எண்ணெய் வரும். இல்லை இது வந்து என்ன ஃப்ளேவர், அதாவது ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக ஹார்ட்னஸாக இருக்கும். அது இது சகப்பல்லு. இந்த சகப்பல்லு எப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் ஈல்டு வந்து 35லேருந்து 45% வரைக்கும் எண்ணெய் வரும். இதில் வந்து எண்ணெய் வந்து டேஸ்ட்டு பரவாயில்லாமல் தான் இருக்கும், மீடியமாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணெய் அரைக்கிறதுக்கு இந்த வெள்ளை எள்ளு, சகப்பல்லு, கருப்பல்லு இதனுடைய சுவையை கணக்கு பண்ணி ஒரு ரேஷியோவில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டை கொண்டு வருவோம். அந்த ரேஷியோ தான் இந்த இருக்கு பாருங்க. இது இந்த டேஸ்ட்டு இந்த எண்ணெயில் வந்து சுவை நல்லாயிருக்கும். நிறம், திட்டம், சுவை நல்லாயிருக்கும். மேற்கொண்டும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.